மொட்டை மாடியில் படுத்து தூங்கின பொன்னி காலையில் எழுந்துச்சி பார்க்குறாங்க. பொன்னி பக்கத்தில் ஒரு விசிறி மட்டை இருக்குது. அதை பார்த்தோன்னே பொன்னிக்கு தோணுது, என்னடா பக்கத்தில் விசிறி மட்டைலாம் இருக்குது, இந்த விசிறியை யார் விசிறிப்பா? நம்ம மேலே இந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்க போகிறது யார்? கண்டிப்பாக சக்தியாக தான் இருக்கும். அப்போது சக்தி நைட்டு நம்ம பக்கத்தில் இருந்திருக்காரு, நமக்கு தான் தெரியல. அந்த அளவுக்கு நம்ம அசந்து தூங்கியிருக்கோம். இருந்தாலும் சக்திக்கு நம்ம மேலே அன்பு இருக்குது. ஆனால் அன்றைக்கி அதை வெளிக்காட்டியிருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே யோசிக்கிறாங்க. இருக்கட்டும், எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த பொன்னி யாருங்கிறத நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி எழுந்திரிச்சு படுக்கையெல்லாம் சுட்டிட்டு கீழே போகிறாங்க. கீழே போய் எல்லாத்தையும் வைக்கிறாங்க. வைக்கும்போது கரெக்டாக சுந்தரம் வந்துடுறாரு. சுந்தரம் வந்துட்டு, என்ன பொன்னி, என்ன கொசுக்கல்ல தூங்குனியா? இப்படியே நீ கொசுக்கல்ல தூங்கு, ஆனால் அதுவும் இல்லாமல் ஒன்று ஆக்குவேன் அப்படின்னு சொல்ல, பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. பொன்னி, என்னடி சிரிக்கிற? உன்னை ரூம்லேருந்து ஷோரூமுக்கு அனுப்புனேன், ஸ்டோர் ரூம்லேருந்து இப்போது மொட்டை மாடிக்கு அனுப்பியிருக்கேன். ஆனால் மொட்டை மாடிக்கு போய் கூட இன்னும் திமிரு அடங்கலை பார்த்தியா? அதான் நக்கலாக சிரிக்கிற. பார்த்துக்கிட்டே இரு, நீ கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாளில் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுவ. அப்புறம் உன்னை பார்த்து இந்த வீடு சிரிக்க போகுது அப்படின்னு சுந்தரம் சொல்ல, பகல் கனவு கண்டுகிட்டே இருங்க, கண்டிப்பாக நீங்கள் யாருங்க அப்படிங்கிற உண்மையை நான் வெட்ட வருஷத்துக்கு கொண்டு வர தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பற்ற உண்மையவா? என்னை பற்ற என்ன உண்மை வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் இல்லை, உங்களை பற்றின எல்லா உண்மையும் என்கிட்ட இருக்குது. ஆனால் அதெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு அமைதியாக இருக்கேன். ஏன்னா எனக்கு அது முக்கியம் இல்லை, அதை எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்லுவேன். ஆனால் அதை தாண்டி எனக்கு இந்த கல்யாணத்தை நான் தான் நிப்பாட்டினேன் அப்படின்னு நீ சொன்ன பார்த்தீங்களா, கட்டுக்கதை ஒன்று. அந்த கதையை முதல்ல அதில் இருக்கிற முடிச்சு அவுக்கணும். அந்த முடிச்சியை யார் போட்டா அப்படிங்கிறத ஆதாரத்தோடு நிரூபிக்கணும். நிரூபித்ததுக்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ பெரிய பொறுக்கித்தனமான வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நிரூபிப்பேன். நிரூபிக்கும் போது நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, இந்த பொன்னியை விட நம்ம பகைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொன்னி பார்க்கறதுக்கு பாசமானவ தான், ஆனால் நீங்கள் என்னை முறைச்சிட்டிங்க. கண்டிப்பாக இந்த பொன்னி சும்மா விட்டு போக மாட்டா. நான் யாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிற நாள் வரும். புரிஞ்சுக்கிற நாள் வரும்போது கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ல, ஏய் பரவாயில்லையே, நல்லா வாய் பேசுகிறியே நீனு, நான் பொறுக்கித்தனம் பண்ணுறேனா? என்னை பற்றின விஷயம்லாம் உனக்கு தெரியுமா? அப்போது நான் பொறுக்கின்னு தெரியுதுல, கொஞ்சம் பார்த்தே இரு. என்கிட்டலாம் மோதிக்கணும்னு வச்சுக்க பொன்னி, நீ இருக்கிறன்னு தெரியாமல் போயிடுவ. இன்னும் நீ அசிங்கப்பட்டு இந்த வீட்டை விட்டு வெளியேறதுக்கு முன்னாடி நீயாவே தானாக இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிட்ட அப்படின்னா அது உனக்கு நல்லது. இல்லைன்னா கண்டிப்பாக அசிங்கப்பட்டு தான் போக போகிற, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, திரும்பவும் பொண்ணு சிரிக்கிறாங்க. என்ன சொல்லிக்கிட்டே இருக்க, சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்ல, எல்லோ ட்ரெஸ்ஸு, மேட்சிங்கான எல்லோ ட்ரெஸ் போடுறவங்கலாம் கூட ரோசமாக பேசும்போது எனக்கெல்லாம் என்னங்க அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற, என்ன எல்லோ ட்ரெஸ், என்ன எல்லோ ட்ரெஸ், என்ன ரோசம், என்ன பொடி வச்சு பேசுகிறியா அப்படின்னு சொல்ல, உடனே பொன்னி சொல்கிறாங்க, எனக்கு பொடி வச்சுலாம் பேச தெரியாதுங்க, ஆனால் பொடி வச்சு பிடிக்க தெரியும் அப்படின்னு பொன்னி திரும்ப பேசுகிறாங்க. உடனே சுந்தரம், இங்கே பாரு, என்ன உளறிட்டுருக்க காலையிலேயே, என்ன மேலே கொசுகளை தூங்கினால சரியாக தூங்காத தூக்கலக்கமா அப்படின்னு கேட்குறாரு சுந்தரம். உடனே சொல்கிறாங்க, அதுவா, ஹோட்டலில் ஐஸ்கிரீம் பார்லரில் போய் மஞ்சள் கலர் சுடிதார் போட்டுக்கிட்டு மஞ்சள் கலர் ஷர்ட் போட்டுக்கிட்டு 2 பேரும் போய் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அந்த சர்வர் சொல்லுவானே, பரவாயில்லையே 2 பேரும் ஒரே கலர் ட்ரெஸ் மேட்சிங்காக போட்டிருக்கீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆகிறதுக்கு உங்களுக்கு தான் 100% தகுதி இருக்குன்னு சொன்னானே, ஞாபகம் இருக்கா? 2 பேரும் மாற்றி மாற்றி ஐஸ்கிரீம் மூட்டிக்கிட்டோமே, ஒரே ஜூஸை 2 ஸ்டாப்பிட்டு குடித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு இங்கே பொண்ணு கேட்க, சுந்தரத்துக்கு அப்போ தான் எல்லாம் ஞாபகத்து வருது. இது எப்படி உனக்கு தெரியும், உனக்கு எப்படி தெரியுதெல்லாம் அப்படின்னு சொல்ல, இதெல்லாமா நான் வேணால் ஃபோட்டோ காட்டவா, பார்க்குறீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, மேட்சிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க. அப்போ தான் சுந்தரத்துக்கு புரிய வருது, அன்றைக்கி ஹோட்டலில் நாம் பண்ண எல்லாத்தையும் பொன்னி பார்த்துருக்கா அப்படிங்கிறது. ஆனால் இந்த பொன்னி போய் இதெல்லாம் வெளில சொல்லிடுவாளோ அப்படின்னு பயம் வருது. உடனே பொன்னி சொல்கிறாங்க, உங்கள் மனசில் நினைக்கிறதுலாம் கரெக்டு தான், ஆனால் இதெல்லாம் போய் நான் சொல்ல மாட்டேன். சொன்னேன்னா எனக்கு இதுக்கும் இது சம்மந்தமே இல்லை. ஏன்னா என் மேலே ஒரு பழியை போட்டிங்களே, முதல்ல அந்த பழியை நான் துடைக்கிறேன், அப்புறமா இந்த விஷயத்தை போட்டு உடைக்கிறேன். அப்போது கண்டிப்பாக நீங்கள் யார் அப்படிங்கிறத எல்லோரும் புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டு உங்களை தான் அசிங்கப்பட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்க, பார்த்துக்கோங்க அப்படின்னு பொன்னி சொல்ல, உடனே சுந்தரம் என்ன பண்ண தெரியாமல் முடிக்கிறாரு. இந்த பொன்னியை இதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீட்டில் விட்டு வைக்கக்கூடாது. ஏற்கனவே இந்த பொன்னிக்கு நம்ம டவுட் இருக்குதுன்னு தெரியும். அதனால தான் இந்த பொன்னியை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம்.
இருந்தும் பொன்னி இப்போது ஏதோ ஆதாரம்லாம் வச்சுருக்குன்னு சொல்கிறா. கண்டிப்பாக இதை சும்மா விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தான் பிரச்சனை. அதனால் பொன்னி என்ன பண்ணலான்னு சொல்லி சுந்தரம் யோசிச்சுட்ருக்காரு. பொன்னி ஒன்று யோசிங்க, இன்னும் நல்லா யோசிங்க. எப்படி நான் இந்த வீட்டோட வெளியே அனுப்பதானே யோசிக்கிறீங்க? யோசிச்சுக்கிட்டே இருங்க. அதுக்குள்ளே இந்த பிரீத்தியை பற்றின விஷயத்தையும் உங்களை பற்றின விஷயத்தையும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் அம்பலமாக்குவேன் அப்படின்னு சொல்லி பொன்னி போகிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம சண்முகம் பார்த்துறாரு. சண்முகம் எல்லாத்தையுமே கேட்டுறாரு. கேட்டவுடனே அவருக்கு அப்போ தான் புரியுது, அட பாவி, உன்னை போய் நல்லவன்னு சொல்லி அம்மாவும் அக்காவும் நம்பிட்டுருக்காங்க. ஆனால் நீ இந்தளவுக்கு ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணிகிட்ருக்கியே, நீ இவ்வளோ மோசமாக இருப்பேன்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லையாடா யாருமே அப்படின்னு சொல்லி சண்முகத்துக்கு புரியுது. பரவாயில்ல, பொன்னிக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சிருந்தும் பொன்னி இவ்வளோ தூரம் அமைதியாக இருந்திருக்காங்களே, அப்போது கண்டிப்பாக மாமா பற்றின விஷயங்களை சக்திகிட்ட போய் முதல்ல சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சண்முகம் நேராக சக்தி ரூமுக்கு போகிறாங்க. சக்தி பார்த்தா சேரில் உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து சண்முகம் சக்தி எழுப்புறாங்க. என்னடா சேரில் உட்காந்து தூங்கிட்டு இருக்க, ஏன்டா பெட்டில் படுத்து தூங்கலையான்னு கேட்க, இல்லைண்ணே நைட்டு ஃபுல்லாக மொட்டை மாலை தான் இருந்தேன், இப்போ தான் கீழே வந்து உட்காந்து தூங்கினேன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்டா மொட்டை மாலை என்ன பண்ண? என்னண்ணே உங்களுக்கு தெரியாதா, பொன்னி இந்த ஸ்டோர் ரூம் தங்கியிருந்தா, ஆனால் மாமா ஸ்டோர் ரூம் ஃபுல்லாக பழைய டேபிள்லாம் போட்டு அடுக்கிட்டாரு. அதனால் பொன்னிக்கு தூங்க இடலன்னு சொல்லி மொட்டை மாலை போய் படுத்துட்டா அப்படின்னு சொல்லுவோம். நீ போய் படுக்கணும்டா சக்தி அப்படின்னு சண்முகம் சொல்கிறாரு. நானும் போனேண்ணே, ஆனால் பொன்னி தான் நான் தூங்கணும் அப்படின்னா நீங்கள் ஒழுங்காக கீழே போயிடுங்க அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லி நானும் கீழே வந்துட்டேன். அப்புறமா போய் பார்த்தேன், பொன்னி ஒரே கொசு கடியில் தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்தா. அப்புறம் அங்கேயே உட்காந்து விசிறிட்டு உட்காந்துதானே. என்னடா சொல்கிற, விசிறிட்டு இருந்தியா? அடப்பாவி அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாண்ணே, என்ன பண்ணுறது, பொன்னி பாவண்ணே, அவர் குழந்த மாதிரிண்ணே, அவளுக்கு எதுவுமே தெரியாதுண்ணே, ஏதோ அவன் மேலே ஒரு தவறான பழியை போட்டாங்களேன்னு சொல்லி இப்போ கஷ்டப்பட்டுருக்கா. உள்ளுக்குள்ளே ரொம்ப ஃபீல் பண்ணுறா. நாம் எந்த தப்புமே பண்ணவே இல்லை, ஆனால் ஏன் நம்மளை யாரும் புரிஞ்சுக்க மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. பாவனை பொன்னி, அதான் விசிறிட்டு இருந்தேன், அவள் தூங்கினான், நானும் அப்படியே அங்கேயே உட்காந்துட்டேன், இப்போ தான் நான் கீழே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணா, நான் என்ன தூங்கிக்கவா அப்படின்னு கேட்க, டேய் மணி 9 ஆச்சுடா அப்படின்னு சொல்கிறாரு சண்முகம். ஓ ஆயிடுச்சா, சரிண்ணா அப்படின்னு சொல்லுவோம். டேய் சக்தி, இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது. என்னண்ணே? டேய் நம்ம மாமா இருக்கார்ல சுந்தரம், ஆமாம், அவர் நல்லவர் இல்லைடா, ரொம்ப ரொம்ப மோசமானவர் போலடா, அவருக்கு வேறு ஏதோ பழக்கம்லாம் இருக்குடா, அவர் அம்மாவை நல்லவன் நம்ப வச்சு நம்ம அம்மாவையும் நம்ம அக்காவையும் ஏமாற்றிட்டு இருக்காருன்னு சொல்ல, அதுதான் தெரியுமேண்ணே, எனக்கு அப்போவே டவுட் இருக்குது. பொன்னி விஷயத்தில் மாமா பிரீத்தி சேர்ந்து தான் ஏதோ ஒரு பிரார்த்தனை பண்ணுறாங்க. அதனால தான் பொன்னி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்போது மாமாவும் பிரீத்தியும் ஏதோ பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கும் பொன்னிக்கும் இந்த சம்மந்தமும் இல்லைண்ணே, இந்த விஷயத்தில் மாமா தானே சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்ல, அது தாண்டா சக்தி நானும் சொல்கிறேன், மாமா தானே ஏதோ பிரார்த்தனை பண்ணுறாரு அப்படின்னு சண்முகம் சொல்கிறாரு. புரியுதுண்ணே, ஆனால் அதுக்கெல்லாம் முதல்ல நாம் பொன்னி எது தப்பும் பண்ணலை, அதுக்கு மாமா என்ன பண்ணார் அப்படின்றத கண்டுபிடிக்கணுண்ணே. மெயினாக அந்த கல்யாணத்தில் எடுக்கப்பட்ட அந்த வீடியோ, அந்த வீடியோ கேமரா இருக்கார்ல, அவனை பிடிச்சி அந்த ஃபுல் வீடியோவும் வாங்கணும். அதோட அன்றைக்கி வந்து பேசுன 2 பேர் யாருன்னு விசாரிக்கணுண்ணே. இதெல்லாம் கண்டுபிடிச்சாலே கண்டிப்பாக மாமா பண்ண தப்பு, அதோட பொன்னி மேலே சூட்டப்பட்ட பழி எல்லாத்தையும் முடிச்சிடலாம். அது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாலே கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற பாதி பிரச்சனை தீர்ந்துடுண்ணே. அப்புறம் மாமா பண்ண எல்லா பிரார்த்தனையும் வெளியே தெரிஞ்சிடணும் அப்படின்னு சக்தி சொல்ல, சண்முகம் ஒன்று கரெக்டா சக்தி, நீ சொல்கிறது சரி தான், சரி வா நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, நாம் 2 பேரும் போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலு அப்புறம் அந்த வீடியோ கேமராமேன் இருக்கான்ல அவனை பற்றி எதுனா விஷயம் கிடைக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்து வரும் அப்படின்னு சொல்லி சக்தியும் சண்முகமும் கிளம்பி போகிறாங்க. அதை பார்த்த பவானி, என்னடா அதிசயமாக 2 பேரும் சேர்ந்து காலையிலே கிளம்பி போகிறானுங்க, ஒருவேளை இவனுங்க எங்கே போவானுங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சுந்தரம் ஒன்று, பாத்தியா உன் தம்பிங்களை 2 பேரும் காலையிலே கிளம்பி ஜோடியாக கிளம்பிட்டானுங்க, இந்த பொன்னி வந்தால் போதும், இந்த சண்முகம் அப்புறம் சக்தி உங்கள் அப்பா இவங்க 3 பேரும் பண்ணுற அலும்பை பார்க்க முடியல பவானி அப்படின்னு சொல்ல, விடுங்கங்க, அவங்களுக்கு தான் ஒன்றும் புரியல, அதனால் இந்த பொன்னி சொல்கிறதெல்லாம் நான் நம்பிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பொன்னி பண்ண ஃப்ராடுத்தனம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா சக்தியே புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி பவானி பேசுகிறாங்க. சுந்தரம் அதுக்குள்ளே இந்த பொன்னியை எப்படியாவது வீட்டோட துரத்தணும், அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காரு.